ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அருமையான ரஞ்சிதா அம்மாவை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்து சாட்சியாய் சொல்லும்படியாக தேவன் கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தின்படியாக ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படியாகவும் அருமையான தாயினுடைய ஆரம்பத்தை நாங்க குடும்பத்தார் சொல்லிதான் நாங்க கேள்விப்படுகிறோம். ஆனா ஏறக்குறைய 10 வருடத்துக்கு மேலாக அவங்க எங்களுடைய பெத்தேல் திருச்சபையில ஒரு அங்கத்தினராக இருந்து கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் பார்த்த நாள் முதற்கொண்டு நான் சொல்லுவேன், கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியமான ஒரு தாய் அவர்கள். அருமையான அம்மா சொன்ன மாதிரி 8 மணிக்கு ஆராதனைன்னா 7:50க்கெல்லாம் அவங்க ஆலயத்தில் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஒழுங்கு, ஒரு வைராக்கியம். அவங்க வீட்டிலேருந்து கோம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். திருப்பி அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து பெருங்களத்தூர் வரணும். திருப்பி பெருங்களத்தூர்லேருந்து சர்ச்சுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் நடக்கிறதுக்கு. அவங்க எத்தனை மணிக்கு காலையில் எழும்பி எத்தனை மணிக்கு பிரயாசப்பட்டு ஏறக்குறைய இந்த 10 வருட காலங்கள் அவர்கள் கர்த்தருக்காக அந்த ஓடின ஓட்டத்தை தேவன் கண்டார். அவருடைய பிரயாசத்தின், அவருடைய கையின் பிரயாசத்தின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஓட்டத்தினுடைய பலனை ஆண்டவர் அவர்களுக்கு அருமையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க என்ஜாய் பண்ணி கர்த்தரை ஆராதிப்பாங்க. சந்தோஷமா வந்து சாட்சி சொல்லுவாங்க. எல்லாரிடத்துல ரொம்ப அன்பா பழகுவாங்க. இந்த குறிப்பிட்ட காலங்களில பாத்தீங்கன்னா எல்லாருமே அவளோட ரொம்ப ஐக்கியமா நின்று பேசிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பழகுவாங்க, விசாரிப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்பயாவது உடம்பு முடியலையாமா அப்படின்னு கேட்டா, ஆமாமா கொஞ்சம் முடியல, ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் பார்க்கும்போது மிக அதிகமான பலவீனத்துக்குள்ள அவங்க போராடி கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்தும் அவங்க மீண்டு மறுபடியும் அதுல இருந்து கர்த்தர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நடத்திட்டு இருந்தாரு. இந்த லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸா பார்க்கும்போது ரொம்ப அதிகமான போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில. ஆனாலும் கூட ஒரு முறை கிண்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும்போது நாங்க போய் பார்க்க போனோம். அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்காம எதுவுமே பேசல. எப்படி இருக்கீங்கம்மா? பரவாயில்லம்மா, இப்ப பரவாயில்லம்மா, ஜோங்க பரவாயில்ல அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதன் பிறகு நாங்க திருப்பி லாஸ்டா மறிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடுவாஞ்சேரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது கூட அவங்களால பேச முடியல. அமைதியா படுத்துட்டு இருந்தாங்க. பாசு கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல பாசு அப்படின்னு அந்த 2 வார்த்தை தான் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பேசல, அமைதியா படுத்துட்டு இருந்தாங்க. நாங்க பேசுறத மட்டும் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அன்றைக்கே எனக்கு அவங்கள பார்க்கும்போதே மிகுந்த ஒரு வேதனை உண்டானது. சரி, ஆனாலும் ஆண்டவர் நல்லவர். அந்த ஒரு வார காலங்கள் தாண்டி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அந்த கடந்த மாதம் அவங்க ஆண்டவருக்குள்ள கடந்து போக ஆண்டவர் கிருபை பாராட்டினாங்க. எந்த ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ரொம்ப வாஞ்சித்தாங்களோ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய ஜீவன் இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து போனது. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய அடக்க ஆராதனை நடந்தது. ஒரு மழை இல்லாம ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிரசனம் அன்னைக்கு அவங்க உடம்பு இங்க இருக்கும்போது அப்படி ஒரு மகிமை பிரசனம் இந்த இடத்துல இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் அநேக இடத்துல அவங்க நான் பகிர்ந்து கொண்டேன். உண்மையாகவே எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு நேர்த்தியா அழகா அந்த துவக்கம் முதற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லாம குடும்பத்தார் எல்லாம், சொந்தங்களும் உறவினர்களும் சபையாரும் தேவ மக்களுமா எல்லாம் நின்று அப்படியே ஒரு ராணி மாதிரி அவங்கள வழி அனுப்பி வச்சிருக்கிறோம். அவங்க தேவ சமூகத்துல போய் இளைப்பாற போயிருக்காங்க. அவங்க எந்த தேசத்துல இருந்து அவங்க வந்தாங்களோ அந்த தேசத்துக்கு அவங்க போயிருக்காங்க. நாமும் ஒரு நாள் அந்த தேசத்துக்கு போகணும். நான் வரும்போது அதுதான் யோசிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த காலங்கள் வரைக்கும் கர்த்தருக்காய் ஓடுவோம். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய முடிவு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, பெரிய எக்ஸாம்பிள். வாழ்க்கையில அவங்க ரொம்ப சந்தோஷங்களை அனுபவிக்கல. சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க இல்லையா, இள வயதிலே கணவரை இழந்து பிள்ளைகளை 2 ஆண் பிள்ளைகளை இழந்து 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து அது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா எல்லாவற்றையும் தாங்கி அவங்க நின்று இருக்காங்க பாருங்க. கர்த்தருக்காக நின்று இருக்காங்க, வைராக்கியமா நின்று இருக்காங்க. வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகளை சுமந்து
கர்த்தருக்காக நின்றிருக்கிறார்கள். ஒரு நாள் கூட ஆண்டவரை கேள்வி கேட்காம மறுதளிக்காம லாஸ்ட் மூச்சு வரைக்கும் முந்தின நாள் கூட சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், என்னை குளிக்க வை அப்படின்னு மூத்த மகள் கிட்ட பேசிட்டு இருந்ததாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஆலயத்துக்கு போகணும், மறுநாள் சண்டேங்கிறது மட்டும் தெரியுது. ஆலயத்துக்கு போகணுங்கிற அந்த வாஞ்சியை பாருங்க, படுக்கல இருக்கும்போது கூட. ஆண்டவர் நல்லவர். ஒரு இளைப்பாறுதலின் தேசத்துக்குள்ள அவங்க போயிருக்காங்க. உலகத்துல இருக்கிற நாமும் அந்த இளைப்பாறுதலின் அந்த தேசத்தை நோக்கி நாமும் ஓடுவோம். பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். விட்டு போன அருமையான பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாய் பலப்படுத்துவார். விசேஷமாய் மூத்த மகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் அந்த மகளுக்கு தேவையான அடைக்கலும் பலனும் கோட்டையும் அரணுமாய் இருந்து ஒரு போதுமான பாதுகாப்பா இருந்து ஆண்டவர் அந்த மகளை நடத்துவார். அதுபோல ஜெசிகா குடும்பத்தை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.